ஹலோ எவ்ரிவன், ஜியோகிரஃபி கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சுற்றுச்சூழல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல், அதாவது நம்மளுடைய இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அதனால எப்படிலாம் இஷ்யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சுற்றுச்சூழல்னால் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அதாவது இந்த சுற்றுச்சூழலில் நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பொல்யூஷனாக என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஓகேவா? ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பொல்யூஷன்ஸ் அப்படின்னா மாசுபடுதல் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ நல்லா இருக்க ஒரு சுற்றுச்சூழல் வந்துட்டு ஒரு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் மீன்ஸ் ஓவராக இப்போ வெஹிக்கிள்ஸ், அதாவது சிட்டி சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு அதிகமாக சத்தம் போடும். ஓகேவா? அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டர் பொல்யூஷனை நல்லா இருக்கக்கூடிய அந்த தண்ணிகளை வந்துட்டு மாசு செய்கிறது. ஸோ இதெல்லாமே சொல்லுவோம். அதே மாதிரி காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டியோடைய புகையினால் என்ன மாதிரியான பொல்யூஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஏற்படுது, இதனால நம்மளுடைய சுற்றுச்சூழல் குளோபல் வார்மிங்லாம் எப்படி வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். த மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அஸ் அவுட்லைனட் இன் வேரியஸ் கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பொல்யூஷன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் வேஸ்ட். அதாவது கோஸ்டல் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ்னால் என்ன அப்படின்னா கடலோர பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டோ இல்லை வந்து டொமஸ்டிக் வேஸ்ட்டோ கொட்டுறதுனால அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கோஸ்டல் பொல்யூஷன் அப்படின்றாங்க, இதனால வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு கோஸ்டல் எரோஷன்ஸ் மீன்ஸ் கடல் அரிப்புகள். இதுவுமே வந்துட்டு ஏகப்பட்ட வேஸ்டேஜை கொட்டுறதுனால தான் அதிகமாக வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்ஷன் ஆஃப் மெரைன் ரிசோர்ஸஸ், தென் வந்துட்டு டீஃபாரஸ்டேஷன், தென் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் டிப்ளேஷன், ஏர் பொல்யூஷன் இன் அர்பன் ஏரியாஸ். ஓகே, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பொல்யூஷன் வந்துட்டு நம்மளுடைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா கழிவுகளால் கடலோர மாசுபடுது, வேஸ்டேஜை வந்துட்டு தேவையில்லாமல் கொட்டுவாங்க இல்லையா கடலோர பகுதிகளில். ஸோ அதனால, அதே மாதிரி கடலோர அரிப்புனால, அதே மாதிரி கடல் வளங்களை அதிகமாக சுரண்டுறது மூலியமாக, தென் வந்துட்டு காடழிப்பு, நிலத்தடி நீர் குறைவு. ஓகேவா? கிரவுண்ட் வாட்டரோடைய அந்த நீர் குறைவு, அந்த பற்றாக்குறை. அதுக்கப்புறமா நகர்ப்புறங்களில் வந்துட்டு காற்று மாசுபாடு அப்படின்னா ஏர் பொல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எதனால் வருது அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்மளுடைய சொசைட்டியில் ஏகப்பட்ட வண்டிகள் வந்துட்டுருக்கு. ஓகே, ஏகப்பட்ட வண்டிகள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய புகைகள் நம்மளுக்கு ஏர் பொல்யூஷனாக ஆகுது. ஓகே, அது நம்ம கெட்ட ஒரு ஏரை வந்து சுவாசிக்கிற மாதிரி ஆயிடுது. ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு காற்று மாசுபடுதல் அப்படின்வாங்க. இது மோஸ்ட்டாக நகர்ப்புறங்களில் தான், சிட்டி சைடில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மை சிக்கல்கள், அப்புறம் வந்துட்டு கடல் மட்ட உயர்வு மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் போன்ற காலநிலை மாற்ற தாக்கங்கள்னால, அதாவது கிளைமேட் சேஞ்சஸ், இது குளோபல் வார்மிங், இதனாலையும் வந்துட்டு அதிகமாக வந்து தமிழ்நாடு என்விரான்மெண்டல் இஷ்யூஸை சந்திக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவை அனைத்தும் மாநிலத்துடைய புவியியல், குறிப்பாக அது நீண்ட கடற்கரை மற்றும் மாறுபட்ட நிலப்பரப்பு ஆகியவற்றால் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு எதுக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜியோகிரஃபியல் தான், அதாவது புவியியல் சார்பாக தான் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காற்று மாசடையும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு காரணமாகவோ இல்லை ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் எல்லாமே பாதிக்கும் இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ கீ பாயிண்ட்ஸ் அபவுட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்த முக்கிய புள்ளிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கன்சர்ன்ஸ், அதாவது கடலோர கவலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மாசுபடுதல்,
pollutions. Okay, so discharge of untreated industrial and domestic waste into the sea, impacting marine life and coastal ecosystem. Okay, so இப்போ வந்துட்டு sea மட்டும் கிடையாது, river areasல, pondsல, lakesல, ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த நீர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நீர் நிலையங்களில் அதிகமாக நம்ம குப்பைகளை கொட்டுறதுனால, பிளாஸ்டிக்ஸை போடுறதுனால நமக்கும் பாதிப்பு. அந்த அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும் சரி, அதில் இருக்கக்கூடிய மீன்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெரைனில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விலங்குகள்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. ஓகேவா, இதனால் நம்மளுக்கும் அந்த குடிநீரை குடிக்கிறது மூலியமாக அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. ஓகே, ஸோ இது வந்து மனிதர்கள்னால தான் இந்த பொல்யூஷன் அப்படின்ற ஒன்றே இருக்குது. ஸோ வந்துட்டு நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு எதில் போகும், ரிவரில் கலந்துரும். ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு ஸோ அதை வந்துட்டு ஒருத்தவங்க குடிக்கும் போது பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு என்ன ஆகும், வந்துடும் உடம்பு மூலியமாக. அது ஹியூமன்ஸுக்காக இருக்கட்டும் சரி, அனிமல், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே, லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளாகவே வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரையோர அரிப்பு இல்லை கடலோர அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கோஸ்டல் எரோஷன்ஸ் அப்படின்னா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் எரோஷன்ஸ் அலாங் த கோஸ்ட், பர்டிகுலர்லி இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி, இம்பேக்டிங் லிவ்லிஹுட்ஸ் ஆஃப் ஃபிஷர்மேன் அண்ட் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ். அதாவது குறிப்பாக இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோரங்களில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க அந்த அரிப்புனால மீனவர்களும் கடலோர சமூகங்களில் சேர்ந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்வாதாரமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓவர் ஃபிஷ்ஷிங், அதிகப்படியான மீன் பிடித்தல் காரணமாகவும் நம்மளுடைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அதிகமாகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடா பகுதிகளில் அத்துமீறி மீன் பிடிப்பதால் மீன் வளம் வந்துட்டு குறைந்துள்ளது. ஓகேவா, ஒரு சில கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு லிமிட்டட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லீகலாக வந்துட்டு தெரியாமல் அதிகமாக மீன் பிடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனோடைய வளங்களே குறைஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேங்க்ரோ டீக்ரேடேஷன், அதாவது சதுப்பு நில சிதைவு. ஓகே, லாஸ் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டியூ டு கோஸ்டல் டெவலப்மெண்ட் அண்ட் பொல்யூஷன், அதாவது கடலோர வளர்ச்சி மற்றும் மாசுபாடு காரணமாக இந்த காடுகளுடைய இழப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் இஷ்யூஸ், வாட்டர் அதாவது நீர் ஆதார பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டால் கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அதிகமாக ஆகுது. அப்படின்னா நிலத்தடி நீர் வந்துட்டு குறையிறது. இது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பகுதிகளில் நிலத்தடி நீரை அதிகமாக பிரித்தெடுக்கிறது, அதுக்கப்புறமா குறிப்பாக வறண்ட காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சலைன் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சால்ட் வாட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டூ ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாஃபைஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது உப்பு நீர் ஊடுருவல் அப்படின்னா கடலோர பகுதிகளில் உள்ள நன்னீர் நீர்நிலைகளில் உப்பு நீர் ஊடுருவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சலைன் இன்ட்ரூஷன் அப்படின்னா, இப்போ ஒரு சலைன் வாட்டர் தான், என்ன சால்ட் வாட்டருக்கு, அதாவது சீல இருக்கக்கூடிய வாட்டரை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. ஸோ காற்று மாசுபாடு எதுனால ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ்னால. ஓகேவா, தொழில்துறை உமிழ்வுகள்னால சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளி போன்ற பகுதிகளில் உள்ள தொழிற்சாலை கிளஸ்டர்கள் ஏற்படும் மாசு. ஓகேவா, அதாவது சென்னை, திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரியான மெயினான ஏரியாஸில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸோடைய வேஸ்டேஜ்னால அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அதிகமாக ஆகுது. ஓகேவா, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய புகை மண்டலங்கள்னால. நெக்ஸ்ட்டு ஒன்று வெஹிக்கிள் எமிஷன்ஸ், அதாவது வாகன உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. growing traffic congestions contributing to air pollution in urban areas, அதாவது பெருகி வரும் போக்குவரத்து நெரிசல் நகர்ப்புறங்களில் காற்று மாசுபாட்டிற்கு பங்களிக்கிறது. ஓகேவா, இப்போ வெஹிக்கல்ஸ் அதிகமாக வந்துட்டு சென்னை சிட்டி, டெல்லி இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு இந்த ஏர் பொல்யூஷன் வெஹிக்கல்ஸ்னால தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, ஏர் பொல்யூஷன் மட்டும்தான் வெஹிக்கல் எமிஷன்ஸ்னால வருமா அப்படின்றது கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷனும் அதிகமாக வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி கன்சர்ன்ஸ், அதாவது வனத்துறை கவலைகள் அப்படின்னா டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆகுறது. ஓகேவா, ஸோ காடழிப்பு, நகரமய மக்கள்
தென் வந்துட்டு விவசாய விரிவாக்கம் மற்றும் சட்டவிரோத மரம் வெட்டுதல் போன்ற காரணங்கள்னால இந்த வனப்பகுதி வந்துட்டு அதிகமாக இழக்கிறது அப்படின்னும் கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்னா டெக்ளைன் இன் நேட்டிவ் ஸ்பீசஸ் டியூ டு ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது பல்லுயிர் இழப்பு அப்படின்வாங்க, வாழ்விட அழிவால் பூர்வீக இனங்களுடைய குறைவு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்ஸ், அதாவது காலநிலை மாற்ற பாதிப்புகள்னாலையும் சீ லெவல் ரைஸ் ஆகிறது, கடல் மட்ட உயர்வு அதிகமாக ஏற்படுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர சமூகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு அச்சுறுத்தல் இதனால். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோனிக் ஸ்ட்ரோம்ஸ் வருது, இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் சைக்ளோன்ஸ் டியூ டு த கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த ஸ்ட்ரோம்ஸ், இந்த சைக்ளோன் இது எல்லாமே எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால ஏகப்பட்ட இந்த புயல்கள் சூறாவளிலாம் உருவாகிறது. இதனால் அதிகமாக நம்மளுக்கு பாதிப்பும் ஏற்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், நம்மளுடைய சுற்றுச்சூழல் இந்த மாதிரி பாதிப்புகள்னால அதிகமாக பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பொல்யூஷன். வாட் இஸ் மீன் பை பொல்யூஷன் அப்படின்னா மாசுபடுதல். ஓகேவா, இல்லை பற்றாக்குறைன்னு சொல்ல முடியாது, மாசுபடுத்துறது. ஓகேவா, ஸோ வாட் இஸ் மீன் பை பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. பொல்யூஷன் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் எனர்ஜி தட் காசஸ் அட்வர்ஸ் சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் என்டிட்டிஸ், அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் உயிரினங்களுடைய பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பொருட்கள் இல்லை ஆற்றல் அறிமுக மாசுபாடு ஆகும் அப்படின்றாங்க. ஒரு என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு காற்று தான் நம்மளுக்கு வரும். அதில் வந்துட்டு மனிதர்களுடைய ஹியூமன் மேட், ஆர்டிஃபிஷியல் மேட் லைக் இந்த வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ், இது மூலியமாக அந்த காற்றில் கெட்ட காற்று கலக்கிறனால நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வாட்டர் பொல்யூஷன் எடுத்துக்கோங்களேன். வாட்டர் பொல்யூஷன்ஸ் மீன்ஸ் லைக் நம்ம நல்லா இருக்கக்கூடிய கடல்கள், நம்மளுக்கு நல்லா இருக்கக்கூடிய நதிகள், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் மனிதர்கள் போய் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸு, ஏகப்பட்ட குப்பைகளை போட்டு வச்சுறாங்க. அதனால வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. ஓகேவா, இது மனிதர்களுக்கே தான் திருப்பி வந்து பாதிக்கும். எதனால் அப்படின்னா இப்போ ரிவர் சைட்லலாம் அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் குடிப்பாங்க நீராக. ஓகேவா, குடிக்கிற நீராக குடிப்பாங்க. பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அதனாலே அவங்களுக்கு வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாயில் பொல்யூஷன்ஸ் மீன்ஸ் மண்ணினால் ஏற்படக்கூடிய. ஓகேவா, மண் அப்படின்னா மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலாகவே அது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஓகேவா, நல்ல ஒரு ரிசோர்ஸஸ் தான். பட் அதில் வந்துட்டு குப்பைகளை கொட்டி அதை வந்துட்டு கெட்ட மண்ணாக்கி அதை ஒரு சாயில் பொல்யூஷனாக ஆக்கிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், சவுண்டு பொல்யூஷன் கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொல்யூஷன் மனிதர்களாகவே ஆகக்கூடிய ஒரு பொல்யூஷனை தான் சொல்கிறாங்க. அதாவது நல்லா இருக்க சுற்றுச்சூழலை மனிதர்களுடைய தேவையில்லாத இது மூலியமாக அதை வந்து மாசு செய்கிறது தான் பொல்யூஷன் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இதுதான். ஸோ பொல்யூஷன் need not always be caused by chemical substance such as particulars like smoke and dust. ஓகேவா, ஸோ துகள்கள் இல்லை புகை மற்றும் தூசி போன்ற ரசாய பொருட்களால் மற்றும் மாசு எப்போதும் ஏற்பட வேண்டியதில்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது மூலியமாக இல்லை டஸ்ட்டு மூலியமாகவோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகுது, பொல்யூஷன் நடக்கிறது கிடையாது. ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி சச்சஸ் சவுண்டாக இருக்கட்டும் சரி. ஓகேவா, சவுண்ட் எனர்ஜி, ஹீட்டு, லைட்டு இது மூலியமாகவும் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல நம்மளுக்கு பொல்யூஷன் ஆகும். ஓகேவா, இந்த பொல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு என்ன காஸ் ஆகுதுன்னா பொல்யூட்டன்ஸாக காஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் ஸ்டேட்டட் பிஃபோர் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், அதாவது ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ விச் ஆர் எய்தர் காஸ்ட் பை நேச்சுரல் ஈவெண்ட்ஸாக நடக்குது இல்லையா. ஸோ ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் ஆகுறது. ஓகேவா, ஸோ ஃபாரஸ்ட் ஃபயரு, அப்புறம் ஆர் பை மேன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ தானாக நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் மூலியமாக நடக்கிறது ஒரு பொல்யூஷன். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனிதர்களாக
மனிதர்களாக வந்து நடக்கக்கூடியது ஒரு பொல்யூஷன். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நேச்சுரலாக நம்மளுக்கு இயற்கையாக வந்துட்டு இயற்கையோடைய மாற்றங்கள்னால நம்மளுக்கு எந்த மாதிரியானலாம் பொல்யூஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு தீ பற்றி எரிகிறது. இதனால் மனிதர்களாக வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரு, ஃபேக்ட்ரி, நியூக்ளியர் வேஸ்டஸ்னால. ஓகேவா? கார் மீன்ஸ் வெஹிக்கல்ஸோடைய நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, இதனால் வரக்கூடிய புகைகள், இதனால் வரக்கூடிய வேஸ்டேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது, அது ஒரு பொல்யூஷனாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு பொல்யூஷன் க்ரியேட் ஆகுது. ஒன்று நேச்சுரலாக, ஒன்று ஆர்டிஃபிஷியல், மனிதர்களாகவே உருவாக்குறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. ஓகே, ஸோ காற்று மாசுபாடு நான் சொன்னது தான். காற்று மாசுபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ மனிதர்களே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபேக்ட்ரிஸில் வரக்கூடிய அந்த கெட்ட புகைகளாக இருக்கட்டும் சரி, அது வந்துட்டு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் கலக்கிறதுனால அது ஏர் பொல்யூஷனாக ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரி நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லைட் பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன், ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 இருக்குது. ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏரு, வாட்டர், சாயில் அண்டு நாய்ஸை பார்த்துடலாம். அடுத்து வந்துட்டு லைட் பொல்யூஷனாக என்ன, தெர்மல் பொல்யூஷனாக என்ன, ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷனாக என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ காற்று மாசுபாடு. ஸோ வாட் இஸ் மீன் பை ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, air pollution refers to any physical, chemical or biological change in the air. Okay, so காற்று மாசுபாடு அப்படின்றது காற்றில் ஏற்படும் உடல் வேதியியல் இல்லை உயிரியல் மாற்றத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. It is the contamination of air by harmful gases, dust and smoke which affects plants, animals and human drastically. அதாவது தீங்கு விளைவிக்கும் வாயுகளால் மீன்ஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ்னால, தூசி, புகை, இந்த மாதிரி மாசுபடுறதுனால தாவரங்களாக இருக்கட்டும் சரி, விலங்குகளாக இருக்கட்டும் சரி, மனிதர்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப கடுமையாக பாதிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏர் பொல்யூன்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைமரி, செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு முதன்மை மாசுபாடுத்திகள், அதாவது ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த பொல்யூட்டன்ஸ் that directly cause air pollution are known as primarily pollutants. Sulfur dioxide emitted from factories is a primary pollutant. அதாவது காற்று மாசுபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி பொல்யூட்டன்ட், ரெண்டாவது செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னா டைரெக்டாகவே ஏரில் காஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஏரில் அஃபெக்ட் ஆகுது. லைக் இந்த ஃபேக்ட்ரிஸோட புகை, ஓகேவா, அது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக வரக்கூடியது அந்த புகைகள் தான். ஸோ அதனால நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறது ப்ரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்துட்டு செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னா த பொல்யூட்டன்ட் formed by the intermingling and reaction of primary pollutant are known as secondary pollutant. Smog formed by intermingling of smoke and fog is a secondary pollutant அப்படின்வாங்க. அதாவது முதன்மை மாசுபடுதலுடைய ஒன்றிணைத்தல் மற்றும் எதிர்வினையால் உருவாகும் மாசுபடுதிகளுடைய 2ஆம் நிலை மாசுபடுதிகள் அப்படின்ற மாதிரி கூறுறாங்க. ஸோ புகையினாலேயோ இல்லை மூடுபனியின் கலவையினாலேயோ உருவாகும் புகையை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காற்று மாசுபடுத்தோடைய இந்த ஏர் பொல்யூஷன்ஸோடைய காசஸ் என்ன, ஸோ எதனால இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன்ஸ் அதிகமாக நடக்குது அப்படின்றத பற்றி அதோடைய காரணங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஆர் த இம்பார்ட்டன்ட் காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ எதனால அதிகமாக நம்மளுக்கு இந்த ஏர் பொல்யூஷன்ஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது புதை வடிவ எரிபொருள்களை வந்துட்டு எரிக்கிறது. ஓகேவா, ஸோ லைக் சொல்லப்போனால் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு தான். ஓகேவா, ஸோ இப்போது ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the consumption of fossil fuels emits a large amount of sulfur dioxide, carbon monoxide released by incomplete combustion of fossil fuels also result in air pollution. ஓகேவா, ஸோ fossil fuels, ஓகே, ஸோ இந்த பெட்ரோலு, இந்த நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் எரிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுது, அதிகமாக நம்மளுடைய காற்று மாசு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு வாகனங்கள் மூலியமாக ஆட்டோமொபைல்ஸ்னால,
ஓகே, ஸோ கேஸஸ் எமிட்டட் ஃப்ரம் வெஹிக்கல்ஸ் சச் அஸ் ஜீப்ஸு, ட்ரக்ஸு, காரு, பஸ்ஸு, ஓகே, இதெல்லாம் ஓடுறது மூலிமா இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த புகைகள் மூலியமாக நம்மளுடைய காற்றுகள் மாசாகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க, மாசுபடுது அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது விவசாய நடவடிக்கைகள்னாலேயும் நம்மளுடைய காற்றுகள் மாசுபடுது அப்படின்வாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனோமியா அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹசார்டஸ் கேஸ் அப்படின்வாங்க. ஓகேவா, ஸோ இதனால் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எமிட்டட் ஆகும். ஸோ ஏர் பொல்யூஷன்ஸும் அதிகமாக ஆகும். The insecticides, pesticides, fertilizers emit harmful chemicals in the atmosphere and contaminate it. ஓகேவா, ஸோ இது எதனால் அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஓகே, இதில் அடிக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள் இதனால் அதிகமாக ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால நம்மளுக்கு ஏகப்பட்ட காற்று மாசடைகிறது. ஓகேவா, அதில் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு, ஆர்கானிக் காம்பவுண்ட், ஹைட்ரோ கார்பன்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு காற்றோட கலக்கிறதுனால நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் நம்மளுக்கு அதிகமாக ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மைனிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சுரங்க நடவடிக்கைகள்னால. அது எதனால அப்படின்னா இந்த மைனிங் ப்ராசஸ் மூலியமாக த மினரல்ஸ் பிலோ த எர்த் அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் யூஸிங் லார்ஜ் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மைனிங் அப்படின்னா என்ன, சுரங்கம்னா என்ன, நம்மளுடைய லேண்டுக்கும் கீழே போய் நம்ம தங்க சுரங்கமாக இருக்கணும் சரி, ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எடுக்கும்போது பயன்படுத்துகிற அந்த மிஷின்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏர் பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஆகுது. அதில் வரக்கூடிய டஸ்ட்டு, அதில் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் இதனால் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று மாசடைது ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு டொமஸ்டிக் சோர்சஸ், அதாவது உள்நாட்டு ஆதாரங்கள்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளெயின்ஸ் கண்டைன் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் தட் ஆர் ரிலீஸ்ட் இன் த ஏர். அதாவது வீட்டை சுத்தம் செய்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் சோர்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பெயிண்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு காற்றில் கலக்கும் போது நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஆகுது அப்படின்வாங்க. அதே மாதிரி ஸ்மெல் ஃப்ரம் த நியூலி பெயிண்டட் வால்ஸ் இந்த ஸ்மெல் ஆஃப் த கெமிக்கல் ப்ரெசன்ட் இந்த பெயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ புதுசாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பெயிண்ட் அடிப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, பெயிண்ட்டு ஸ்மெல்லு. ஸோ அது காற்றில் கலக்கும் போது அது ஒரு கெமிக்கல் தானே, ஸோ அது வந்துட்டு நம்ம சுவாசிக்கும் போது ஏர் பொல்யூஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் நாட் ஒன்லி பொல்யூட்ஸ் இந்த பட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் ப்ரீத்திங். ஸோ இது பொல்யூஷன்ஸ்க்கு மட்டும்தான் அஃபெக்டா அப்படின்றது கிடையாது, மூச்சு திணறல், ப்ரீத்திங் இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகமாக ஹியூமன்ஸ் பாதிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமில் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காரிங்கன்னா உங்களால் முடியாத ஒரு சில டயத்தில் உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும். ஓகே, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ இந்த ஏர் பொல்யூஷன்ஸ்னால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசீசஸ். ஏர் பொல்யூஷன்ஸ்னால நம்மளுக்கு அதிகமாக டிசீசஸ் வரதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ ஏர் பொல்யூஷன் ஹேஸ் ரிசல்டட் இன் செவரல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அண்ட் ஹார்ட் டிசீசஸ் அமோங் ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த ஏர் பொல்யூஷன்ஸ்னால சுவாசிக்கிறதுக்கு ப்ரீத்திங்கில் லங்ஸு, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரக்கூடும். ஓகே, ஸோ இந்த மூச்சு திணறல், மூச்சு பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக ஏர் பொல்யூஷன்னால நம்மளுக்கு வரும். த கேசஸ் ஆஃப் லங் கேன்சரு இதெல்லாமே அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. Children living near polluted areas are more prone to phenomenon asthma. அதாவது இந்த ஏர் பொல்யூஷன் நடக்கக்கூடிய இடங்களில் சின்ன குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை, ஓகே, ஸோ இதெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெனி பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு த டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ். அதாவது நம்மள நிறையா பேர் வந்துட்டு இந்த ஏர் பொல்யூஷன்ஸ்னால நம்மளுக்கு டை ஆகுறாங்க, செத்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குளோபல் வார்மிங். ஓகே, ஸோ இதனால் இன்னொன்று என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புவி வெப்பம் அடைதல். ஓகேவா, நம்மளுடைய குளோபல் வந்துட்டு வார்ம் ஆகுறதுனால, ஹீட் ஆகுறதுனால, ஸோ ஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, டியூ டு த எமிஷன் ஆஃப் greenhouse gases, there is an imbalance in the gases composition of the air. This has led to an increase in the temperature of the earth. This increase the earth temperature is known as global warming. ஓகே, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு இம்பேலன்ஸ் கேஸஸ் நம்மளுக்கு காம்போஸ் பண்ணுறதுனால அதிகமாக நம்மளுடைய குளோபல் வார்மிங் ஹீட் ஆகுது. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, குளோபல் வார்மிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின், அதாவது அமில மழை நம்மளுக்கு பெய்யறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, இந்த ஆசிட் ரெயின் அப்படின்னா அமில மழை அப்படின்னுவாங்க. ஓகே, ஸோ இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்ஸ்னால தான். ஸோ த பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் ரிலீசஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் சச் அஸ் நைட்ரோஜன் ஆக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் இந்த ஏர். ஸோ நம்மளுடைய இந்த எரிபொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் எரிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லான பயங்கரமான நைட்ரோஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைட்ஸ்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன் வித் திஸ் பொல்யூட்டன்ஸ் பிகம் ஆசிடிக் அண்ட் acid rain which damages human and animal and plant life. ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின் வந்துட்டு நம்மளுக்கு உருவாகும். ஸோ அது பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஹியூமன்ஸ் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் சிதைவு. ஓகேவா, ஸோ ஓசோன் லேயர் டிப்ளேஷன். The release of chlorofluorocarbons, halogens and hydrochlorofluorocarbons in the atmosphere is the major cause of depletion of the ozone layer. ஸோ ஓசான் லேயரில் நம்மளுக்கு ஓட்ட விழுகுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்மாஸ்பியரில் நம்மளுக்கு இந்த ஹாலோன்ஸு, குளோரோஃப்ளோரோகார்பன்ஸு, ஹைட்ரோக்ளோரோகார்பன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுறதுனால தான். ஓகே, ஸோ இதனால் ஏகப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஏகப்பட்ட ஐ ப்ராப்ளம்ஸ், ஓகே, இதனால் அதிகமாக நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஓகே, அடுத்து ஒன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆன் அனிமல்ஸுக்கு வந்துட்டு மிகப்பெரிய விளைவு ஏற்படும் இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏர் பொல்யூட்டன் சஸ்பெண்ட் இந்த வாட்டர் பாடிஸ் அண்ட் அஃபெக்ட் அக்வாட்டிக் லைஃப். ஓகே, ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர்லேயுமே என்ன ஆகும், கலந்துரும். ஸோ அதனால வந்துட்டு அக்வாட்டிக் லைஃபே ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ பொல்யூஷன் ஆல்சோ கம்பல்ஸ் த அனிமல் டு லீவ் their habitat and shift to a new place. This renders them stray and has also led to the extension of a large number of animal species. ஸோ நம்மனாச்சு வீட்டில் இருக்கோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது அனிமல்ஸ் எப்பயுமே வந்துட்டு அதோடைய இடங்கள்ல அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காற்று மாசடைகிறதுனால அதுங்களுக்கும் மூச்சு திணறல் வரும். ஸோ நியூ பிளேசஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நியூ பிளேசஸ் மீன்ஸ் நம்மளுடைய இருப்பிடத்துக்கே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏர் பொல்யூஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வெஹிக்கல்ஸ் பயன்படுத்துகிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏர் பொல்யூஷன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரிஸ் அப்பார்ட் இந்த வெஹிக்கல்ஸ் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகும், அதிகப்படியான விளைவுகள் காசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் வந்துட்டு எனர்ஜி கன்சர்வேஷனை சேமிக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் பர்ன் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ், எந்த மாதிரியான ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் தேவைப்படுது, அதெல்லாமே வந்துட்டு நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணோம்னா இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு யூஸ் ஆஃப் க்ளீன் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதாவது சுத்தமான ஆற்றல் வளங்களை வந்துட்டு பயன்படுத்துறது மூலியமாகவும் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ த யூஸ் ஆஃப் சோலாரு, விண்டு, ஜியோதெர்மல் எனர்ஜி ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன் அட் அ லார்ஜர் லெவலில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட்டர் பொல்யூஷன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஏர் பொல்யூஷன்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனாக என்ன, நீர்நிலைகள் மாசுபடுதல். ஓகேவா, ஸோ நீர் மாசுபடுதல் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் கேன் பி டிஃபைன் as the contamination of water bodies. Water pollution is caused when water bodies such as rivers, lakes, oceans, groundwater, aquifers get contaminated with industrial and agricultural influence. அதாவது வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது மனிதர்களாக கொட்டுவாங்க இல்லையா, வேஸ்டேஜஸை வந்துட்டு போடுறது, இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸில் நடக்கக்கூடிய குப்பைகள், கழிவு நீர்களை வந்துட்டு அந்த நீர்நிலைகளை சேர்க்கறது மூலயமா நம்மளுக்கு அதிகமாக இந்த வாட்டர் பொல்யூஷன் அதிகமாக நடக்கும்.
ஸோ இதனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் தான் அதிகப்படியான பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் இருக்கும் ஓகேவா. ஸோ நேச்சுரலாகவே அதை நம்ம வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணி குடிச்சிட்ருக்கோம். பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ குடிநீரில் கூட நல்லதா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய ஜென்ரேஷன் இருக்குது இப்போ உள்ள வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது. ஸோ ஏகப்பட்ட த்ரோட் பெயினாக இருக்கட்டும் சரி, இல்லை ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வாட்டர்னால நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். ஓகே, ஸோ இந்த சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அது நடக்கிறதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பனைசேஷன் நகரமயமாக்கல் படுறது, அப்புறம் காடழிப்பு டீஃபாரஸ்டேஷனால், தொழில்துறை கல்விகள்னால, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சமூக மற்றும் மத நடைமுறைகள்னால, நெக்ஸ்ட் வந்துட்டு சொர்க்வாரம் மற்றும் உரங்களுடைய பயன்பாடுனாலையும் அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ விவசாய ரன் ஆஃப் யூஸ் ஆஃப் இன்செக்டைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஓகேவா. ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷன்ஸ்னால நம்மளுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட், எந்த மாதிரியான விளைவுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தா, எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் and their concentration. Also the location of water bodies is an important factor to determine the level of pollution. Then water bodies in the vicinity of urban areas are extremely polluted. This is the result of dumping garbage and toxic chemicals by industrial and commercial establishments. Okay, so இப்போ ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய அந்த கழிவு நீர்களை வந்துட்டு நீர்நிலைகள் கலக்கிறது மூலியமாக அதில் உள்ள மீன்கள், ஓகே, ஸோ வந்துட்டு அதில் வாழக்கூடிய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிடுது, செத்து போயிடுது ஓகேவா. அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ்லாம் அதிகமாகிடுது. இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு நீர்நிலைகளில் கலக்கிறது மூலியமாக. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் டிராஸ்டிக்லி அஃபெக்ட் அக்வாட்டிக் லைஃபே ஓகேவா. ஸோ உயிரினங்களுடைய வளர்ச்சியே வந்துட்டு இது பாதிக்குது அப்படின்வாங்க ஓகேவா. ஸோ அதாவது இந்த நீர்நிலைகள் அக்வாட்டிக் அப்படின்னா இந்த நீர்நிலைகளில் வாழக்கூடிய விலங்குகளை சொல்கிறாங்க. ஓகே, இட் அஃபெக்ட்ஸ் த மெட்டபாலிசம் அண்ட் பிஹேவியர் அண்ட் காசஸ் இல்னஸ் அண்ட் எவென்ச்சுவல் டெத் ஓகேவா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிக்னஸ் வரும், அதே மாதிரி டெத் வரைக்குமே போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்கின் டிசீசஸ், ஏகப்பட்ட த்ரோட் டிசீசஸ், இந்த மாதிரி அதிகமாக கேன்சர் வரைக்குமே வந்துட்டு இந்த வாட்டர் பொல்யூஷனால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயனம் வந்துட்டு மீன், கோழி, இறைச்சியில் கூட நம்மளுக்கு என்ன ஆகிடுது வந்துடுது ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு மீன் நிறையா சாப்பிட்றது உண்டு இல்லையா, ஸோ நான்வெஜ்ஜில். ஸோ அதை நம்ம ப்ரோட்டீன் நல்லது அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் நம்ம வாட்டர் பொல்யூஷனில் மனிதர்களாக ஏற்கனவே தீங்கு விளைவிச்சிருக்கு ஓகேவா. அதை தான் வந்துட்டு இந்த மீன்களும் வந்துட்டு குடிச்சிருக்கு தண்ணீரை ஓகே, அதில் தான் வாழ்ந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு இந்த மீன் மூலியமாகவோ கோழி மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு அனிமல் மூலியமாகவோ நம்மளுக்கு சாப்பாடுகளையும் வந்து சேர்ந்துருது. ஓகே, ஸோ கெமிக்கல் சச் அஸ் திஸ் ட்ராவல் அப் த ஃபுட் செயின் பிஃபோர் என்டரிங் த ஹியூமன் பாடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பொல்யூஷனால் ஃபுட் செயினே ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இதனால் ஏகப்பட்ட டாக்ஸிக் சஸ்பென்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், ஹியூமன், ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. ஸோ வாட்டர் பொல்யூஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் பொல்யூஷன் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் கேன் பி கண்ட்ரோல் பை வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ வெரைட்டியாக பெரிய அளவில் இல்லைனாலும் ஸோ ஒரு சில முறைகளில் நம்ம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். ஓகே, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீர் நிலையங்களில் விடாமல், அதாவது இந்த ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய இல்லை வந்துட்டு நம்மளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கழிவு நீர்களை வந்துட்டு நீர்நிலையங்களில் விடாமல் ஓகேவா. ஸோ வெளியேற்றும் முன் சுத்தகரிப்பது நல்லது அப்படின்றாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீர் மாசுபாடை கட்டுப்படுத்த உதவும் சில ரசாயன முறைகளை வந்துட்டு மழைப்பொழிவு, அயனி பரிமாற்ற செயல்முறை, தலைகீழ் சவ்வூடு பரவல், இந்த உறைதல் இதெல்லாம் வந்து நடத்தணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு தனிநபராக முடிந்தவரை மறுபயன்பாடு, குறைத்தல் மற்றும் மறுசுழற்சி செய்வது நீர் மாசுபாட்டுடைய விளைவுகளை சமாளிப்பது நீண்ட தூரம் முன்னேறும் அப்படின்வாங்க ஓகேவா. ஸோ ரீயூசிங், ரீசெட்யூசிங், ரீசைக்ளிங்
இது மூலியமாக ஓகேவா வாட்டரை வந்து நம்ம எப்படிலாம் வந்துட்டு ரீசைக்ளிங் ரீயூசிங் ரீசெட்யூசிங் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு இந்த வாட்டர் பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க ஓகேவா. இது ஒரு தனி நபருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்றாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சாயில் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா, மண் மாசுபாடு. ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை சாயில் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் சாயில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தரமாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ் ஏகப்பட்ட ட்ரீஸ்லாம் வந்துட்டு உருவாகும், வளர்ச்சி அடையும். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணே அந்தளவுக்கு தரமாக இருக்கும் ஓகேவா. அதுலேயும் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, பிளாஸ்டிக்கு வேஸ்டேஜ், மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க அந்த சாயில்குள்ளே போடுறதுனால என்ன ஆகிடுது, சாயில் பொல்யூஷன் ஆகிடுது. ஓகே, ஸோ இது வந்து சாயில் கண்டாமினேஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ரெஃபர்ஸ் டு த டிகிரடேஷன் ஆஃப் லேண்ட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆர் அதர் மேன் மேட் சப்ஸ்டன்ஸ் இன் த சாயில் ஓகேவா. ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட இல்லை பொருட்கள் இருக்கிறதுனால அது வந்து நிலத்தையே வந்துட்டு மாசு செய்கிறது. ஓகே, ஸோ இந்த xenopotio suspense alter the natural composition of soil and affecting negatively அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால வந்துட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளுடைய லைஃபே பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண்ணில் உள்ள எந்த ஒரு நச்சு ரசாயனங்களும் தாவரங்களால் உறிஞ்சிடப்படும். ஓகே, ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனாலுமே அந்த பிளான்ஸ் அதை எடுத்துக்கும் ஓகேவா. தாவரங்களை ஒரு சூழ்நிலையில் உற்பத்தியாளர்களாக இருக்கிறதுனால அது உணவு சங்கிலி வழியாக அனுப்பப்படுகிறது. ஓகே, so compared to the other types of pollution, the effects of soil pollution are a little more observed, but their implications are very noticeable. அதாவது மற்ற வகை மாசுபாடுகளுடைய ஒப்பிடும்போது கம்பேர் பண்ணும்போது மண் மாசுபாட்டுடைய விளைவு இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் தெளிவற்றவையாக இருக்குது. ஆனால் அதோடைய தாக்கங்கள் மிகவும் வந்து நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சம் ஆஃப் த காமன் காசஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன். ஸோ நம்மளுடைய மண் மாசுபாட்டிற்கான சில பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, முறையற்ற தொழிற்சாலை கழிவுகளை அகற்றுதல். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியலில் வேஸ்டேஜை வந்து டிஸ்போஸ் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாமல் அப்படியே விட்டுடுறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிவுகள்னால. அடுத்து வந்துட்டு ஆசிட் ரெயின் விச் ஆர் காஸ்ட் பை ஏர் பொல்யூஷனால் நம்மளுக்கு ஆசிட் ரெயின் வருது இல்லையா, அது வந்துட்டு மண்ணில் படும்போது என்ன ஆகிடுது, அது சாயில் பொல்யூஷனாக ஆகிடுது. அடுத்து வந்துட்டு சுரங்க நடவடிக்கைகள் மூலியமாக. அடுத்து இன்னும் சொல்ல போனால் இன்டென்சிவ் ஃபார்மிங் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ் லைக் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த சாயிலுக்கு என்ன ஆகிடுது, சத்து குறைஞ்சிருது, சாயில் பொல்யூஷன்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ்னாலையும் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாயில் பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஒன் பாருங்கள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் இன்க்ளூட்ஸ். அதாவது மண் மாசுபாட்டுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயிலோட நியூட்ரிஷனே என்ன ஆகும், இழந்துரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு மண் விவசாயத்திற்கு தகுதியற்றதாக ஆகிவிட்டுருது. ஓகேவா. ஸோ அது அந்த மண்ணை வந்துட்டு விவசாயத்துக்கு போக முடியாது, அதில் எந்த ஒரு பிளான்ஸையுமே நம்மளால் வளர்க்க முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணில் வசிக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் விலங்குகளை வந்துட்டு அதிகமாக பாதிக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு உப்புத்தன்மை அதிகரிக்கிறதுனால தாவரங்கள் வந்துட்டு சிதைந்து போயிடுது. அடுத்து வந்து நச்சு தூசி சிலிக்கா தூசி போன்றவை சுவாச பிரச்சனைகள் அல்லது நுரையீரல் புற்றுநோய் கூட வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது மோஸ்ட்டாக நம்மளுக்கு சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா. ஸோ சிட்டி சைடில் போய் பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் சவுண்டாக இருக்கட்டும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி சவுண்டாக இருக்கட்டும் சரி, அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகிடுது, இதனால் காது கேட்காமல் போயிடுது, இதனால் நம்மளுக்கு தலைவலி அதிகமாக ஏற்பட்டுருது. ஓகே, ஸோ இதனால் மனிதர்கள் ஏகப்பட்ட இதை வந்துட்டு பாதிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னா இதுதான். ஓகே, ஸோ யூஸ்வலி இட் இஸ் மேட்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் எனி சவுண்ட் விச் இஸ் ஓவர் 85 decibels இஸ் கன்சிடர்ட் த டெட்ரிமெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேலும் ஒரு நபர் வெளிப்படும் காலம் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றாங்க. முன்னோக்குக்கு ஒரு சாதாரணமான உரையாடல் சுமார் 60 டெசிபிள் மற்றும் ஒரு ஜெட் டேக் ஆஃப் 150 decibel இருக்குது. ஓகே,
ஸோ இதன் விளைவாக மற்ற வகை மாசுகளை காட்டிலும் ஒளி மாசுபாடு வந்துட்டு மிகவுமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையானது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நாய்ஸ் பொல்யூஷன் ஹேஸ் செவரல் கண்ட்ரிபியூட்டர்ஸ் விச் இன்க்ளூட்ஸ். ஒளி மாசுபாடு பல பங்களிப்பாளர்களை கொண்டுள்ளது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரக இயந்திரங்கள், ஓகேவா, இந்த மில்லு, மிஷின்ஸு, இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸ் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகிடுது, நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஆகிடுது. ஸோ இதனாலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனு, வெஹிக்கல்ஸு, இது மூலியமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகிடுது, இந்த பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஆகிடுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸ். ஓகே, ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்கன்னா அதில் வரக்கூடிய சவுண்டுனால நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஆகுது. அடுத்து இந்த லவுட் ஸ்பீக்கர், இந்த கோயில், அப்புறம் வந்துட்டு இந்த விசேஷங்களில் வைக்கக்கூடிய அந்த லவுட் ஸ்பீக்கர்னால, ஃபயர் கிராக்கர்ஸ்னால அதிகமாக சவுண்டு, வெடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதனாலேயும் அதிகமாக நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள்னாலும் நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது. இந்த மிக்சரு, ஓகேவா, சார் இந்த மிக்சி, டிவி, வாஷிங் மிஷின், இது மூலியமாக. ஓகே, ஸோ இதெல்லாமே தான் சொல்கிறாங்க. நாய்ஸ் பொல்யூஷன் ஹேஸ் நவ் பிகம் வெரி காமன் டியூ டு தென்ஸ் அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே, ஸோ வந்துட்டு நகரத்துலையாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் சரி, நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது ஒரு காமனான ஒரு பொல்யூஷனாகவே வந்துடுச்சு. ஸோ இந்த ஒளி மாசுபாடு போன்ற பாதகமான விளைவுகள் வந்துட்டு எதை மாதிரியெல்லாம் ஏற்படுத்துது, ஓகே, இந்த நாய்ஸ் பொல்யூஷனால நம்மளுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் காது கேட்காமலே போயிடுது. இன்னும் சொல்ல போனால் ஹை பிபி வந்துடுது. ஓகேவா, ஸோ தூக்க கோளாறுகள், அதாவது இந்த நாய்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக தான் இருக்கும், ஸ்லீப்லெஸ் டேஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்மளால் சரியாக தூங்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசக்கூட முடியாது. அந்த இடத்துல சத்தம் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை கதிரியமாக்க மாசு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் இஸ் த ரிலீஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இன் த என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இட் கேன் அக்யூர் இன் த ஃபார்ம் ஆஃப் சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ். Radioactive pollution can harm the environment, animals and humans. ஒரு ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா இந்த சாயிலு, லிக்யூடு, கேஸ் மூலியமாக வெளிவர ஒரு என்விரான்மெண்ட்டில் பாதிக்கக்கூடிய ஒரு இதை தான் வந்து ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பாதிக்குது. ஓகே, ஸோ இதனால் எந்த மாதிரியான காசஸ், எதனால் அதிகமாக இது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிடென்ட் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்னால. ஓகேவா, ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் ரிலீஸ் ஆகிற இந்த ரேடியோ ஆக்டிவ் சஸ்பென்ஸ்னால நம்மளுக்கு இந்த ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் அதிகமாக நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அணு ஆயுதங்கள். ஓகேவா, ஸோ நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்டிங், ப்ரொடக்ஷன், அப்புறம் டீகமிஷன் கேன் ரிலீஸ் ரேடியோ ஆக்டிவ் சஸ்பென்ஸ் இன்டு த என்விரான்மெண்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சுரங்கம், மைனிங், அதாவது கதிரியக்க தூதுகளுடைய சுரங்கமானது கதிரியக்க பொருட்களை வந்து சுற்றுச்சூழல்களை வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ் கேன் பி ரிலீஸ்ட் இன் த என்விரான்மெண்டல் டியூரிங் ஹேண்டிங் ஆர் டிஸ்போசல்னாலையும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் பிரித்தெடுக்கிறது மூலியமாக என்ன ஆகுது, இந்த ரேடியோ ஆக்டிவ் நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டையே பாதிக்குது. அடுத்து சொல்ல போனால் பாஸ்பேட் ராக் ப்ராசஸிங். ஓகேவா, ஸோ இதனாலேயுமே வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் சஸ்பென்ஸை பிரித்து இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கதிரியக்க போக்குவரத்து. ஓகேவா, டிரான்ஸ்போர்ட், அதாவது ரேடியோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதாவது ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸ்னால நம்மளுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஏர் குவாலிட்டி வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு மாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் கேன் அஃபெக்ட் ஏர் குவாலிட்டி. ஓகேவா, அதாவது காற்றுடைய தரத்தை பாதிக்குது, அடுத்து வாட்டருடைய தரத்தையுமே பாதிக்குது, அடுத்து சாயிலுடைய தரத்தையும் பாதிக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஃபுட் செயின், உணவு சங்கிலியுமே வந்துட்டு இது பாதிக்குது. ஓகேவா, அடுத்து ஹியூமன், அதாவது மனிதருடைய ஆரோக்கியத்தை, அப்புறம் வந்துட்டு அனிமல்ஸோட ஆரோக்கியத்தை, அப்புறம் வந்து தாவரங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸ்னால. ஓகேவா, நெக்ஸ்ட் தெர்மல் பொல்யூஷன். தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னா வெப்ப மாசுபாடு அப்படின்வாங்க.
ஓகே, ஸோ இந்த வெப்ப மாசுபாடு அப்படின்றது நீர்நிலைகளில் வெப்பநிலை மற்றும் செயல்முறையாகும் அப்படின்றாங்க. ஓகேவா, இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொல்யூஷன். சூடான திரவங்கள் இயற்கையான நீர்நிலைகளை வெளியேற்றும் போது அல்லது மனித செயல்பாடு காரணமாக நீர் வெப்பநிலை மாறும்போது இது நிகழலாம். அதாவது டிஸ்சார்ஜ் இன்டூ, அதாவது ஹீட் லிக்யூட்ஸை வந்துட்டு வாட்டரில் டிஸ்சார்ஜ் ஆகும்போது தெர்மல் பொல்யூஷன் அப்படின்றது அதிகமாக ஆகுது. ஓகே, ஸோ இது வரக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜஸ், அதாவது இண்டஸ்ட்ரியலில் இருக்கக்கூடிய ஓகேவா. ஸோ வென் இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் யூஸ் வாட்டர் ஃப்ரம் த நியர்பை பாடி ஆஃப் வாட்டர் டு கூல் தர் மிஷினரி அண்ட் தென் ரிலீஸ் த வார்ம் வாட்டர் பேக் இன் டு த வாட்டர் பாடி. ஓகே, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ் ஓகேவா. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் இந்த ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு கூலான நம்மளுக்கு வாட்டரை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வெப்பமான வாட்டரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது மூலிமா இந்த தெர்மல் பொல்யூஷன் அப்படின்றது அதிகமாக ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் பிளான்ஸில் ஓகேவா. ஸோ இதுலேயுமே வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பொல்யூஷன் ஆகுது. அடுத்து வந்துட்டு புயல் நீர் மேலாண்மை ஸ்ட்ரோம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னாலையும். ஸோ வென் ரெயின்ஃபால் ஃப்ளோஸ் ஓவர் ஹாட் surfaces like asphalt parking lots and then flows into streams. ஓகே, ஸோ இதனாலையும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன் லேண்ட் யூஸ் சேஞ்சஸ், அதாவது மனித நில பயன்பாட்டு மாற்றங்கள் மூலியமாகவும் இது அதிகமாக காசு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் நேச்சுரல் காசஸ், அதாவது இயற்கையான காரணங்கள் லைக் வால்கோனோஸ் ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டி ரிலீஸ் ஆகும்போது அந்த வாட்டர் பாடிஸோடைய லாவா அதிகமாக க்ரியேட் ஆகும். இல்லை வார்ம் லாவா வந்துட்டு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை வந்துட்டு வாட்டரில் கலக்கிறதுனால நம்மளுக்கு தெர்மல் பொல்யூஷன் அதிகமாக ஆகுது. ஓகே, ஸோ இதனால விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பொல்யூஷன்ஸ்னால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை. ஓகேவா, ஸோ இந்த ஆக்சிஜன் சப்ளை அப்படின்றது நம்மளுக்கு கம்மி ஆயிடுது. அடுத்து வந்துட்டு சுற்றுச்சூழல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுது. அதே மாதிரி எக்கோசிஸ்டமும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த தெர்மல் பொல்யூஷன்ஸ்னால நடக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன, தென் பொல்யூஷன்ஸில் நம்ம பொல்யூஷனாக என்ன, வாட்டர் பொல்யூஷனாக என்ன, ஏர் பொல்யூஷனாக என்ன, லேண்டு, சாயிலு, தென் தெர்மால், ரேடியோ ஆக்டிவ் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். இதோட உங்களுக்கு இந்த என்விரான்மெண்டல் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு ஜியோகிராஃபியில் ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ.